கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நல்லா கவனிங்க. இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். பஸ்ஸில் போகும்போது பார்க்குறோம், ஒரு பிள்ளை ஒரு கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தை நாம் வைத்துக்கொண்டு அந்த பிள்ளை நிற்கிறத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மற்றவர்களுக்கு விளங்கணும். பாப்பா உட்கார் என்று சொல்லி. உலகத்தினுடைய பிள்ளைகள் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா பேர் உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு அம்மா ஒரு கூடையை வைத்து கொண்டு பஸ்ஸில் ஏறினாங்க. பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூடையை அவங்களால இறக்க முடியல. உடனே எல்லாத்தையும் ஒதுங்க சொல்லி அந்த கூடையை நான் இறக்கி அவங்க தலைமையில் ஏற்றி வைத்து விட்டு நான் கடந்து போனேன். அப்புறம் தான் சொன்னாங்க, தம்பி நீங்கள் இயேசுக்காரங்களான்னு கேட்டாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களுக்கு தான் இந்த இறக்கம் என்ன செய்யும் இருக்கும் என்று சொன்னாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பைபிளை தூக்குறதுனால கிறிஸ்தவங்க என்று நாம் நிரூபிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் வேலை டயத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாது. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படணும். சும்மா ஆண்டவரே மகிமைப்படும் சொன்னதுனால மகிமைப்பட மாட்டார். இந்த உலகத்தில் நம்ம நல்ல ஜீவியம், பரிசுத்தமான ஒரு ஜீவியம், நம்முடைய நடக்கையை பார்த்து இயேசு சந்தோஷப்படுவார். ஆமென்.